சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். நேற்று ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் சசிகலா அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் முன்னேற்ற கழகமும் இணைந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இது வரைக்கும் நம்ம 4 முனை போட்டி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா 5 முனை போட்டி உருவாயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ இவங்க 2 பேருமே கூட்டணி உருவாகியிருக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவர்கள் 2 பேருமே மூத்த அரசியல்வாதிகள். ஒன்று. ரெண்டாவது, ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். ஒரு சில கட்சிகளில் முக்கியமான விஷயங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சூழ்நிலையால் ஒரு கூட்டணி உருவாயிருக்கு. காரணம் என்னென்னா, அங்கே சசிகலா அவர்களுக்கு முக்கியத்துவம் அதிமுகலையோ இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துலேயும் கிடைக்கல. ஐயா ராமதாஸை பொறுத்தவரையில் அது குடும்ப சண்டையில் அப்பாவும் மகனும் பிரிஞ்சிருக்காங்க. பொதுவாக இது வேறு எதுனா ஒரு ஸ்போர்ட்ஸு இல்லை வேறு எதுனா ஒரு பிஸ்னஸாக இருந்தால் அவங்க ஒரு ரிட்டைர்மெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு இல்லைனா சேர்மன் எமிரேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. போர்டில் இருக்க மாட்டாங்க, பட் போர்டுக்கு ஒரு அட்வைசராக இல்லை அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதே நீங்கள் இப்போ ஜட்ஜாக இருக்கீங்க அப்படின்னா, ஹைகோர்ட்டில் நீங்கள் ஜட்ஜாக இருந்து இந்த மாதிரி வயசாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தான் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், கீழே பண்ண முடியாது. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, மற்ற விஷயங்களில் வயது மூப்பு என்பது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் அரசியல்னு வரும்பொழுது அது ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஒரு வாட்டி அரசியல்வாதி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு காலம் முழுவதும் அரசியல்வாதியாகவே இருக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அந்த அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுவாங்க, பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனுடைய ஒரு நீட்சியாக இதை பார்க்குறேன். ஒரு 5 முனை போட்டி, பல கட்சிகள் பல விஷயங்கள் வர்றது ஜனநாயகத்துக்கு நல்லது தான். ஜனநாயகம் அதை அலோவ் பண்ணுது. பட் என்ன இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் பிரச்சனை பேசணுங்க. யாராக இருந்தாலும் மக்களோட போய் அதிகமாக பழகிருக்கணும். பட்டு இவங்க 2 பேருமே சமீப காலமாக செய்தித்தாளில் பேசு பொருளில் நிறைய இருந்திருக்காங்களே தவிர்த்து இந்த களத்தில் போய் ஒரு ஒரு பிரச்சாரம், இன்னும் மக்கள் சார்ந்த ஒரு விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கணும். இந்த கூட்டணி என்பது ரொம்ப லேட்டாக தானே வந்திருக்கு. தேர்தல்லாம் அறிவித்ததுக்கப்புறம் வந்திருக்கு. பெரிய இம்பேக்ட் இருக்காது அப்படின்னு ஒரு நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது தமிழ்நாடு ஒரு தேர்தல் நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு முதலமைச்சர் ரேஸு இல்லை ஒரு பெரிய அணியாக உருவெடுக்கிறது அப்படின்னு ஒரு சில தொகுதிகளில் அவங்க ஒரு சில டேமேஜ் பண்ணுவாங்க. அது யாருக்கு சாதகமாக போகும், யாருக்கு பாதகமாக போகும் நம்ம தேர்தல் முடிஞ்ச உடனே தான் சொல்ல முடியும். இப்போ சுயேட்சை கூட ஒரு சில இடத்துல வெற்றி தோல்வியை மாற்றி விட்ருவாங்க. ஆனால் இப்போ ராமதாஸும் சசிகலாவுக்கும் ஒரு டார்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல சார், அந்த டார்கெட் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? தேர்தலில் ரொம்ப முக்கியம் பப்ளிக்கோட டார்கெட்டு தான். பப்ளிக் அதை எப்படி பார்க்குறாங்கன்றது தான். அரசியல்வாதிகள் நினைக்கலாம், கணக்கு போடலாம், இது அப்படி ஆகணும், இதை உடைக்கணும், இதை பிரிக்கணும், நான் இந்த இடத்துல ஓட்டை பிரிக்கிறேன், இந்த கணக்கெலாம் அரசியல் கணக்கு அரசியல்வாதிகள் போடுவாங்க. பொதுமக்கள் ஒரு கணக்கு போடுவாங்க. நிறைய நேரத்தில் அரசியல்வாதிகளை விட பொதுமக்கள் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறதையும் பார்த்துருக்கோம். பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் சட்டமன்ற தேர்தல் தோற்றுருக்கிறத பார்த்துருக்கோம். நல்லவர்கள் லஞ்ச லாவண்யத்துக்கு ஆவாத ஐயா காமராஜர்லாம் தோற்றுருக்கிறாரு. மோசமானவங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க, பணம் அதிகம் சம்பாதிப்பவங்க தோக்காமலும் இருக்கிறதையும் பார்த்துருக்கோம். அது ஒரு வினோதமான ஒரு ஃபார்முலா. பட் பப்ளிக்கு ஏன் ஒருத்தர் நிற்கிறாங்க, எதுக்கு நிற்கிறாங்க, என்ன காரணங்கள் அப்படின்றது பப்ளிக் புரிஞ்சுக்குவோம். இல்லை ஏன் கேட்குறேன் சார், கடந்த முறை தினகரன் அவர்கள் போட்டியிட்டப்ப அதிமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகள் கிட்ட அவர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் அதே மாதிரி இவர்கள் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களா? குறிப்பாக அதிமுக என்டிஏ கூட்டணியில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களா? அதாவது டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அவர் கொஞ்சம் இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்கல் மேன். கொஞ்சம் தீவிர சிந்திக்கக்கூடிய தன்மை உடைத்தவரை, இன்னும் இவர்களை விட கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன். இன்னொன்று, அவர் ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து அந்த கட்சியை கட்சியாக நடத்தினார் ப்ராப்பராக. மேயர் சசிகலா 2021 தேர்தலே நின்று இருக்கணும், இல்லை அப்போவே அவங்க கட்சியை ஆரம்பித்து ஒரு கொண்டு வந்திருக்கணும். இன்னொன்று, அவங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க. அவங்களுக்கு மக்கள்கிட்ட அனுதாபம் இருக்கா, இல்லை இன்னும் கோபம் இருக்கா, இல்லை அது ஒரு ஃபேக்டரே இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அது ஒன்று. அப்புறம் ஐயா ராமதாஸ் ஐயாவை பொறுத்தவரைலாம் பார்த்தா அவருக்குன்னு ஒரு 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 ஊரில் ஒரு சமுதாய மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர், ஒரு நல்ல மதிப்பெண் இருக்குது. பட் அது
ஏன்னா ஒரு சைடு வந்து அவர் உருவாக்கின அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி அவர் பேரில் இல்லாமல் அது அன்புமணி ராமதாஸ் வச்சுருக்கார் மகன். மாம்பழம் சின்னமும் அங்கே தான் இருக்குது. பத்தாவதுக்கு அது அதிமுக கூட்டணியில் இருக்குது. சார், அப்போ வன்னியர்கள் யார் பக்கம் இருக்காங்கன்ற கொஸ்டினுக்கு வந்து அப்போ அன்புமணி பக்கம் தான் இருக்காங்களா? அதாவது நான் சொல்கிறது பாமகவை ஆதரித்த வன்னியர்கள் இப்போ அன்புமணி பக்கம் தான் இருக்காங்களா? அப்படி அவ்வளோ துல்லியமாக நம்ம பார்க்கணுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை விட அதிமுகன்றது பெரிய கட்சி. அப்போ அந்த ஃபோர்ஸோடு நீங்கள் ஏடிஎம்கேயோட கம்பேர் பண்ணும்போது ரெட்டலியோட பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே இல்லாமல் போயிடும். சார், வன்னியர்கள் நீங்க அப்படி அதிமுக ஆதரிக்கிறவங்க இருக்காங்க, திமுக ஆதரிக்கிறவங்க இருக்காங்க, பாமகவை ஆதரிக்கிறவங்க இருக்காங்க. இருக்கிற குதிரை எதுவோ அந்த குதிரையில் வந்து கட்சி நேரத்தில் ஓட்டு போட்டு போயிடும். அது எந்த கட்சியில் வேணால் இருக்கட்டும். அப்பாவும் தனியாக சுயேட்சை நின்று ஜெயிச்சிருக்காரு, திருநாவுக்கரசு தனியாக நிற்கிற ஜெயிக்கிற குதிரை உங்கள் குதிரையா அப்படின்னு யார் தோரணை காட்டுறாங்களோ இல்லை அந்த வேட்பாளர். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கட்சின்றது இது ஒரு அணி. சசிகலா அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் சேர்ந்துருக்கிறது வந்து ஒரு குழு மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ என்னங்க இது ஒரு அணின்றீங்க, அதை குழுன்றீங்கன்னா அது வந்து கடைசி நேரத்தில் ஒரு 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 அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஃபார்மிடபுளாக வருது. ஏன்னா 214 தொகுதி அவங்க வேட்பாளர் போடுவாங்களான்னு தெரியல. அப்படி வேட்பாளர் போட்டால் அது ஒரு அணியாக எடுக்கலாம். ஸோ செலக்டட் பாக்கெட்ஸில் ஒரு டார்கெட் நீங்கள் சொன்ன மாதிரி வச்சு பார்க்குறாங்க போது பப்ளிக் வந்து அதை வந்து பெருசாக எந்த அளவுக்கு வரும்ன்றது எனக்கு தெரியல உண்மையில் உள்ளபடி. ஆனால் ஓட்டு பிரிக்கிறது கொள்றதுன்றது வேணால் சாத்தியமாக இருக்கலாம். பட் அதை தாண்டி ஒரு பெரிய இம்பேக்ட் வந்துட்டு அதிமுகவை எதிர்த்தோ திமுகவை எதிர்த்தோ அவங்களால பண்ண முடியாதுன்றது. இன்ஃபேக்ட் நான் தாவேக்காவே பண்ணாதுன்றது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். காரணம்னா தேர்தல்னு வரும்போது நெருக்க 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 அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம். எதுக்கு ஒரு கட்சி வந்து தொண்டர்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். தொண்டர்கள் தான் அந்த கட்சியினுடைய நீரோட்டம். அவங்க பண்ணுற ஊழல்லாம் கிடையாது. கொடி பொழுக்கிற தொண்டன் தான் வந்து கட்சியை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு மதுசூதனன் அடிக்கடி சொல்லுவார். இது எங்கேருந்து வருது அப்படின்னா எம்ஜிஆர் காலத்தில் இருந்தோ இல்லை மற்ற தலைவர்கள் காலத்தில் இருந்தோ பார்க்குறாங்க. அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கட்சியில் வந்து அவங்களோட தோழர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பார், அவரும் ஒரு சாதாரண ஒரு கம்யூனிஸ்ட் தொண்டரும் ஒரு ஊழியரும் சந்திக்கும் போது வாங்க தோழர் போங்க தோழர் தான் பேசிக்கோங்க. நீங்கள் மாநில குழுவில் இருக்கிறீங்க, மத்திய குழுவில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் கிரேடு ஜாஸ்தி, நான் கிரேடு கம்மி அப்படின்றது இருக்காது. உங்களோட நோக்கமும் வந்து பணி செய்கிறது தான், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பரப்புறது என்னோட நோக்கமும். அப்போ அந்த தொண்டர்கள் அப்படின்னு வரும்போது அவர்கள்கிட்ட பெரிய அளவில் எண்ணிக்கை இல்லை. பட் வாக்காளர்கள்கிட்ட அது எப்படி இருக்குன்றது பார்க்கணும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது அதிமுகவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேட்ச் பண்ண முடியாது. அன்புமணி அவர்கள் போட்டியிடுற அந்த எம்எல்ஏக்களை டார்கெட் பண்ணி ராமதாஸ் அவர்களால் தோற்கடிக்க முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இல்லையா? ட்ரை பண்ணுவார். அவருக்கு முயற்சிக்கு அவர் என்னென்ன பண்ண முடியுமோ அவர் ட்ரை. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அது அன்புமணி பாமகவுக்கு ரொம்ப பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும். இப்போ ஜிகே மணி நிற்கிறாருன்னா மேபி அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஆளை போடும்போது. அப்போ அது மாதிரி பேனரில் எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர்கிட்ட. ஒரு வேட்பாளரோட முக்கியத்துவம் சொல்கிறேன். சரி, இப்போ அந்த இடத்துல இவர் போட்டி போடுறாரு, மணி ஜிகே மணி ஐயா போட்டி போடுறாரு, அவர் ராமதாஸ் கூட இருக்கப்பட்டவர், இதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல திமுகவும் நிற்குது, அதிமுகவும் நிற்குதுண்ணா. அப்போ அதிமுக அந்த தொகுதி நிற்குதுன்னா அவரால் பெரிய இம்பேக்ட் பண்ண முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி நின்றுதுனா தான் அவங்களால அந்த இடத்துல இம்பேக்ட் பண்ண முடியும். பட் அந்த இடத்துல ரெட்டலை நிற்கிது அப்படின்னா அதை வந்து இவங்களால மேட்ச் பண்ண முடியாது. எப்படியா இருந்தாலும் ஒன்று இலை தோக்க போது, இல்லை சூரியன் தோக்க போது, ஒன்று ஜெயிக்கும் போது, ஒன்று தோக்கும் போது, அதுதான் அந்த கணக்காக தவிர்த்து மாம்பழம் தோக்கடிக்க முடியும்ல. மாம்பழத்தை அந்த இடம் கரெக்டாக போய் அவங்களும் அதே சீட்டில் நிறுத்தி வேணால் ட்ரை பண்ணலாம். அது பண்ணுவாங்க. பட் அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கணும். சரி, இவங்க ட்ரை பண்ணுறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சரி, உடச்சே பேசுவோமே அந்த கேள்விக்கு. சரி, சசிகலா அவர்களும் ஐயா ராமதாஸும் வேலை செய்யும்போது டிடிவி தினகரனும் அன்புமணி ராமதாஸும் எங்கே மும்பைக்கு எதுனா காது குத்து இல்லை நிச்சயதார்த்தத்துக்கு போயிடுவாங்களா? அவங்க வேலை செய்ய மாட்டாங்களா? அவங்களும் அரசியல்வாதி தானே சார். இது வந்து அரசியல்வாதிகளுக்குள்ளே நடக்கிற யுத்தம். ஆனால் இப்போ டிடிவி தினகரன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் கடந்த முறை வாங்கிய வாக்குகள் அப்படின்றது எடப்பாடி எதிர்ப்பு அப்படின்ற அடிப்படையில் இந்த முறை அந்த வாக்குகள் சசிகலாவுக்கு வராதா? அப்போ அதே மாதிரியான ஒரு இம்பேக்டை இப்போ சசிகலா ஏற்படுத்த மாட்டாங்களா? நல்ல கேள்வி. காலம்தான் பதில் சொல்லும், பொறுத்திருந்து பார்க்கணும். அவங்க உங்களுக்கு வந்து லார்ஜர் பிக்சரை பப்ளிக் பார்ப்பாங்க. சரி, 5% வாங்கிறதுக்கு தான் இவ்வளோ, இல்லை 3% பிரிக்கிறதுக்கு தான் இவ்வளோ அரசியல்னா அதை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? இல்லை என்னென்னா நாளாக எடப்பாடி பழனிசாமி எதுக்குறவங்க லிஸ்ட் இருக்குல்ல, அது பெருசாகினே போகுது. அவரும் ஒவ்வொருத்தரையாக முடிச்சு விட்டுனே போகிறாரு. அந்த லிஸ்ட்டு வந்துனே இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே அவரே டயர்டாகிடுவார் பொழுது. அதாவது ஆளுகின்ற கட்சி அப்படின்றது வேறு, எதிர்கட்சின்றது வேறு. எதிர்கட்சி மீது நீங்கள் எதிர்த்து அரசியல் அந்த இதுன்றது வந்து அது ஆன்டி இன்கம்பன்ஸை பெருசாக பிக்கப் பண்ணாது.
இப்போது எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்களா, இல்லை ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்களா, இல்லை 2 பேரையும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அப்போ தாவேக்காக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? சசிகலா கண்டிப்பாக திமுக எதிர்ப்புன்றது கையில் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வாக்குகள் கிடைக்காதா? அப்போ அது அதிமுக போகிற ஓட்டு தான் அவங்க பிரிப்பாங்க. இல்லை எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு பேசுகிறாங்கன்னா அப்போது வீக்கின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால என்னென்ன ட்ரை பண்ண முடியுமோ. நீங்கள் 5 முனை 7 முனை வச்சுக்கோங்க. இந்த முனை இந்த தேர்தலில் நிறைய கட்சியை மக்கள் வந்து முச்சுடுவாங்க. நிறைய கட்சி காலாவதி ஆகும், அது உறுதி. ஒவ்வொன்றா இப்போ தான் அப்படி கூட்டணி கட்சியில் சீட்டில் நிற்கிற அளவுக்கு வந்துருக்குறாங்க. ராஜ்யசபா எம்பி கேட்டு வாங்குற நிலைமையில் வந்துருக்குறாங்க. இந்த 2026 வந்து போகி கொண்டாடுவாங்க ஜனங்க. 23 போகி நிறைய இருக்குன்னு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அது ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஜனங்களுக்கு அந்த உங்கள் ஆப்ஷன் பிடிக்குதா அப்படின்றத பார்க்கணும். சார் 10 பேர் ரேஸ் ஓடும்போது நீங்களும் 10ஆவதாக ஓடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10ஆவதாக வருவாங்க. பட் 1, 2, 3க்கு தான் அந்த முக்கியத்துவம். அதில் வெண்கலம் வாங்குறதுக்கு வெள்ளியை பார்த்து ஐயோ வெள்ளின்னு வாங்க, வெள்ளி வாங்குறோம் ஐயோ தங்கத்தை பார்த்து. ப்ளஸ் கோல்டு இஸ் கோல்டு. ஆட்சி எது பிடிக்குதோ அதுக்கு தான் ஒரு 70% முக்கியத்துவம். 2வது பெரிய கட்சியாக பிரதானமாக கட்சி வர கட்சி அந்த கட்சியை தக்க வைக்க முடியும், காப்பாற்ற முடியும். எது ஆட்சிக்கு வருது, எது எதிர்கட்சியாக உட்காருதுன்றதை பார்க்கணும். அந்த லிஸ்ட்டில் தாவேக்கா இல்லைன்றது என்னோட புரிதல். என்ன அப்படின்னா போதிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அது அவங்கக்கிட்ட கிடையாது. இல்லை ரசிகர்கள் நிறைய இருக்கிறாங்களேன்னா ரசிகர்கள் வேறு, தொண்டர்கள் வேறு, 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது புரியாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா வேறு. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் மிக்க நன்றி. நன்றி. சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.